நீங்கள் ரஜினிக்கு கிட்டத்தட்ட 75 வயசு ஆக போகுது. அப்படி ஒருத்தர் வந்து இதை பண்ணுறாருன்னா வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதை இப்போ கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அங்கே கிரவுண்டில் என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தானே ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்கும். ஒரு ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்கீங்களா, அந்த படத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இன்னொன்று விஜய் பற்றி ஒரு பேசவே கூடாது இந்த நேரத்தில். ஏன்னா விஜய் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் போயிட்டாங்க. அவங்கள போய் நீ விஜய் வாழ்கன்னு சொல்லாதன்னா, வாழ்கன்னு சொன்னாதானே அரசியலே. இத்தனை வருஷமாக நீங்கள் பேட்டியே கொடுத்ததில்லை. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இதே தமிழ் ஊடகங்கள் 6 ஊடகம் அங்கே போயிருக்கு துபாய்க்கு. ஏன் அவங்கள்ட்ட ஒரு 2 வரையும் உங்களுக்கு பேச மனசு வரல? அப்போ தமிழ் ஊடகங்கள்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு. இங்கிலீஷ் ஊடகம்னா உங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரந்தூர் போயிட்டு வந்தார் இல்லையா? அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்துட்டு தளபதி 70 அப்படின்ட்டு ஒரு வந்து ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கு. ஏதாவது படம் இல்லை, அதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஆமாம், அது யாரோ எங்கேருந்தோ கிளப்பி விடப்பட்ட தகவல் தான் அது. அப்படி ஒரு ஐடியா இல்லை அவருக்கு. ஓகே சார். இப்போ ஜெயிலர் படத்தோட பார்ட் 2ஓட இது அறிவிப்பு வந்து வந்ததுலேருந்து படத்துக்கு இன்னும் ஹைப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஜெயிலர் வந்து ரொம்ப நல்லா இதுவாக இருந்தது, தமனா வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. இன்னும் பார்ட் 2க்கு ஒரு அறிவிப்பு வந்தோடனே இன்னும் இருக்க ஹைப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்ட மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே நம்ம பேசும்போது ஓவராக ஹைப் கொடுத்தா அந்த படம் வந்துட்டு ஒழுங்காக ஓட மாட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். இந்த படமும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருமோ? இல்லை, ஹைப்புங்கிறது நீங்கள் வார்த்தைகளாக கொடுக்குறது தான். காட்சியில் நீங்கள் வந்து எவ்வளோ பிரம்மாண்டம் காமிச்சாலும் அதை அவன் நேராக கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களாக கற்பனை பண்ணி இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் தேவையில்லாத ஹைப்பு. இப்போ இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் கண்கூட அதில் வந்து ரஜினி வர்றாரு, அது வந்து டூப்பு அதில் பயன்படுத்தினாங்கன்னு பல பேர் கருத்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது பற்றிய விவாதம் வந்து அவங்க ஒரு மேக்கிங் வீடியோ போட்ட பிறகும் அது தொடர்பாக பேசுகிறவங்க இல்லைங்க, அதில் கட்டாயமாக அதில் வந்து ஒரு டூப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்கிறாங்க. அதை ஒரு பக்கம் வச்சுருங்க, அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க இந்த மேக்கிங் வீடியோவே வெளியிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓவராலாக அந்த ப்ரோமோவை பார்க்கும் பொழுது அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ரஜினிக்கு கிட்டத்தட்ட 75 வயசு ஆக போகுது. அப்படி ஒருத்தர் வந்து இதை பண்ணுறாருன்னா நம்பவே முடியாது. அப்படி இருக்கார் அவர். அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம், அது எல்லாமே ஒரு 25 வயசு பையனுக்கு இருக்கிறது அப்படியே இருக்குது அவர்கிட்ட. அது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது நிஜமாவே. அதுக்கேற்ற மாதிரி நெல்சனுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே, ஏற்கனவே ஜெயிலரில் அவர் ப்ரூவ் பண்ணது, இன்னொன்று இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிற டைம் ஒரு 13 மாதம் இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிறார். அப்போ படத்தை நிதானமாக அவர் உருவாக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக அவர் உருவாக்குவதற்கான அந்த எஃபர்ட்ஸ் இது எல்லாமே அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல பெஸ்ட்டான ஒரு படமாக அவர் கொடுப்பார். அஜித்குமார் அவர்கள் வந்து கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடிச்சி நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இந்தியன் சினிமா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் வந்து அப்படியே தமிழ் சினிமா மேலே திரும்பிச்சு, அஜித் சார் மேலே திரும்பிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்து அவரை விமர்சனப்படுத்திட்டே இருக்கீங்க, தலை ஃபேன்ஸ்லாம் உங்கள் மேலே காண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவரை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நம்ம விமர்சனம் இல்லாமல் இல்லை, நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக என்னென்னா, அவர் நீங்கள் வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதை இப்போ கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டிய காலத்தில் கேட்காம நீங்கள் ஆல்மோஸ்ட் சினிமா விட்டு போகிறீங்க. இப்போது இனிமேல் ரேஸு இப்போ அங்கே போகிறாரு, ஜெயிக்கிறாரு, அதில் வந்து வெற்றி அடைந்தால் வேற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஏன்னா மிகப்பெரிய பரிசு தொகை வரும். இங்கே சினிமாவில் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அங்கே கிடைக்கும். அப்போ நீங்கள் அதில் ஒரு ருசி வந்த பிறகு நீங்கள் டோட்டலாக சினிமாவை விட்டுட்டு போகிறதுக்கு கூட சூழல் அமையும் நீங்கள் அங்கே ஜெயிச்சிங்கன்னா. ஆல்மோஸ்ட் இப்போ அந்த இடத்தை நோக்கி போகும்பொழுது இவ்வளவு நாள் உங்களுக்காக கதறினவன்ட்டு நீங்கள் எப்படி ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், தொழில் தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு அஜித். நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே அதை சொல்கிறாங்க. அது வந்து டெம்ப்ளட்டான வார்த்தையாக மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கேட்டார்ல, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீ எப்போ வாழ போகிறேன்னு கேட்டார்ல, இந்த வார்த்தையை நீங்கள் ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ கேட்கலன்னு நான் கேட்குறேன். இது வந்து எனக்கும் அஜித்துக்கும் வன்மம் கிடையாது. எல்லாரை விட அஜித்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயம்.
ஆனால் இந்த கேள்வியில் ஏதாவது அநியாயம் இருக்கா? நியாயமாக தானே நான் கேட்குறேன். அப்புறம் நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா, இப்போ இவர் செலவு பண்ணி ஒரு போட்டியில் கலந்துக்கிறார். இப்போ இந்த போட்டிக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த காரு, அந்த குழு, அவங்களுக்கான செலவு, இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அஜித்துக்கு அவ்வளோ செலவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, அவ்வளோ ஆயிருக்கலாம் அல்லது அதில் பாதி ஆயிருக்கலாம். அங்கே ஒரு வெற்றி வரும்பொழுது 3வது இடத்துக்கு வராரு. ஒரு வெற்றி வரும்போது அந்த சந்தோஷத்தில் குதித்து இந்திய கொடியை தூக்கிட்டு வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாரு, வாழ்த்து சொல்கிறாரு. இவ்வளவு சந்தோஷமும் அஜித்தை வைத்து படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்கும்ல, இல்லையா? அவரும் ஊரில் வயலை விற்றுட்டு, வயக்காட்டை விற்றுட்டு, வீட்டை விற்றுட்டு, இங்கே வந்து ஃபைனான்ஸ் வாங்கி வட்டி கட்டி அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாருல, அந்த படத்தை என்றைக்காவது நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? நடித்ததோட என் கடமை முடிஞ்சிருச்சு, எனக்கான சம்பளத்தை நான் வாங்கிட்டேன்னு போயிடுறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு அங்கே கிரவுண்டில் என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தானே ஒரு தயாரிப்பாளருக்கு இருக்கும். ஒரு ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்கீங்களா? அந்த படத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஏதாவது ஒன்று ப்ரொமோஷன். இப்போ எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை எப்படி இந்த விஷயத்துக்கு நான் கொண்டாட முடியும்னு கேட்குறேன். இதில் ஏதாவது தவறு இருக்கா? கருத்தாக நான் பேசுகிறேன், என்னுடைய கருத்து இது. இந்த கருத்தில் முரண் இருந்தால் நீங்கள் இதில் என்னென்ன காரணத்துக்காக நான் முரண்படுறேன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதை விட்டுட்டு அம்மா, அத்தா, பெரியம்மா, பெரியப்பா வரைக்கும் சேர்த்து திட்டுறானுங்க. அது அது எப்படி சரியாக இருக்கும்? அறிவோடு யோசிக்கணுங்களே எதையும். நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் நான் விலக போகிற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இவர் வாழ்க, அவர் வாழ்க. இன்னொன்று, விஜய் பற்றி ஒரு பேசவே கூடாது இந்த நேரத்தில். ஏன்னா விஜய் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் போயிட்டாங்க, தொண்டர்களாக மாறிட்டாங்க. அவன் நாளைக்கு அதில் எத்தனை எம்எல்ஏ வரப்போகிறான், எத்தனை மந்திரி வரப்போகிறான்னு தெரியாது. அதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்கள போய் நீ விஜய் வாழ்கன்னு சொல்லாதன்னா, வாழ்கன்னு சொன்னாதானே அரசியலை. நீங்கள் வாழ்கன்னு சொல்லாதன்னா எப்படி? நீ எப்போ வாழ போகிறன்னா அவனை வாழ வைக்கிறதுக்காக தானே விஜய் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த வேலையை பண்ணல, ஆனால் அவர் பண்ணுறாரு. அவரை வாழ சொல்வதற்கும் அவரை வாழ்கன்னு கத்துறதுக்கும் அவனுக்கு 1000 உரிமை இருக்குது, அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கான எல்லா விஷயத்தையும் விஜய் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு விஜய் அதுக்குள்ளே இருக்கிறீங்கிறண்ணா? அதில் ஏதாவது தவறு இருக்கா சொல்லுங்கள். அப்போ இது எதையுமே புரியாமல் அஜித்தை விமர்சனம் பண்ணிட்டான். நான் விமர்சனம் பண்ணவே இல்லை. சில கேள்விகளை கேட்குறேன், எனக்கு டவுட்டு கேட்குறேன். அதுக்கு சரியான பதிலை சுரேஷ் சந்திராவோ அல்லது அவரோடு அஜித்தோடு பயணிப்பவர்களோ சொல்லட்டுமே. இன்னொன்று, 3வது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் பேட்டியே கொடுத்ததில்லை, கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இதே தமிழ் ஊடகங்கள் 6 ஊடகம் அங்கே போயிருக்கு துபாய்க்கு. ஏன் அவங்கள்ட்ட ஒரு 2 வரையும் உங்களுக்கு பேச மனசு வரல? அப்போ தமிழ் ஊடகங்கள்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு, இங்கிலீஷ் ஊடகம்னா உங்களுக்கு பெருமையாக இருக்குது. இல்லை, இதில் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த இன்டர்வியூ அவர் கொடுத்துருந்தது, அந்த இங்கிலீஷ் சேனல் கொடுத்துருந்ததே நிறைய மீமாக போட்டிருந்தாங்க, நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இதனால தான்டா அந்த மனுஷன் வந்துட்டு இன்டர்வியூவே இத்தனை வருஷம் கொடுக்காம இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மீடியாஸ் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? ட்ரம்ப்லேருந்து இங்கே லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறதுக்கு தானேங்க வளர்றீங்க நீங்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தேவையில்லாத கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போயிருங்க. பேட்டி கொடுக்குறதுன்னா தேச குற்றமா, சமூக குற்றமா? இதுக்காக தான்டா உங்களுக்கு கொடுக்குறது இல்லைன்னா அதுவே லாஜிக் இல்லாத பதிலாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து தமிழ் ஊடகங்களை 6 பேர் வர சொன்னீங்கல்ல, எதுக்கு வர சொன்னீங்க? தெரியணும், மேபி எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து என்னை வந்து எடு, நான் சுற்றுறதை எடு, காரில் ஓட்டுறதை எடு, அது வரைக்கும் இருந்தால் போதுமா? அப்போ உங்கள்கிட்டருந்து ஒரு ஃபீட்பேக் அவன் எதிர்பார்த்து வந்திருப்பான்ல. ஒரு ஆங்கில ஊடகத்தை நம்புகிற நீங்கள், உங்களை வளர்த்து விட்ட ஊர் தானே இது, உங்களை வளர்த்து விட்ட தமிழ் தானே இது, ஏன் அதை புறக்கணிக்கணுங்க கேட்குறேன்னா? இதுக்கு திட்டுறாங்க. நான் கண்மூடித்தனமாக நம்ம வந்து ஒருத்தரை பாராட்டுவதும் நமக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதே அஜித் வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நான் இதே வீடியோக்கள் தனித்தனியாக போட்டிருக்கேன். அஜித் எவ்வளவு நல்லவர், எப்படி வந்து ஒருத்தரை அக்கறையாக பார்க்குறாரு அவர், அவ்வளோ விஷயங்களையும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ பாராட்டும் போது நான் பாராட்டுறேன், கேள்வி கேட்கும்போது நான் கேள்வி கேட்குறேன். முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா திட்டாமல் ஒதுங்கி போங்க, அவ்வளோதானே. ஓகே, தெளிவாக வந்து அவர் வந்து நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் கேட்டுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு விமர்சனப்படுத்துறீங்க இதெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன். அதுக்கு தெளிவாக நீங்கள் ஆன்சரும் கொடுத்துட்டீங்க. இதுலேயுமே அவங்க சில பேருக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் கேட்டு கிளியர் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பேசினா, ரொம்ப நன்றி. நன்றி.